ஹாய், வெல்கம் டு மை சேனல் மணி ட்ரீ. இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எவ்ரிடே நம்மளோட ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம போய் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம போய் காசு சம்பாதிக்காமல் அந்த காசு நம்மளுக்காக காசு சம்பாதிச்சா எப்படி இருக்கும்? அதாவது நம்ம மாத தேவைகள்னு ஒன்று இருக்கும். ஒரு மந்த்துக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்மளோட நீட்ஸ் இதெல்லாம் டேக் கேர் பண்ணோன்னா ஒரு எக்ஸ் அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். அந்த எக்ஸ் அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்ச காசே சம்பாதிச்சா அதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ 7 ஸ்டெப்ஸில் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நம்ம எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு மை சேனல் த மணி ட்ரீ. ஸ்டெப் ஒன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் எல்லோரும் பண்ணுறோமா அப்படின்றது தான் த ரைட் கொஸ்டின். ஸோ நம்மளோட செலவுகளை நம்ம மெஷர் பண்ணணும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எங்கே செலவு பண்ணுறோம், ஏன் செலவு பண்ணுறோன்றதே தெரியாமல் நம்மள பல பேர் செலவு பண்ணுறோம். இதுக்கு மெயின் ரீசன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த பிளாஸ்டிக் மணி, அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இப்போ அதெல்லாம் தாண்டி ஆன்லைனில் ஜிபே அது இதுன்னு போகும்போது நமக்கு எங்கே செலவாகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. பட் இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோமா? பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்பெண்டிங் ரேட், அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நம்ம மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நிறைய ஆப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆப் தெரியும் அப்படின்னா நீங்களும் அதோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எந்த கேட்டகரிக்கு செலவு பண்ணுறோம், ஃபுட்டுக்கு நிறைய செலவு பண்ணுறோமா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணுறோமா அப்படின்னு கேட்டகாரிக்கெல்லாம் பிரித்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடும். ஸோ எப்போ நம்ம ஒரு விஷயத்தை மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ சைக்கலாஜிக்கலி நம்ம ட்ரெயின் ஆகிப்போம். ஸோ ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செலவு பண்ணும்போது இது நமக்கு வேணுமா வேணாமா, மேபி இதை கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படின்றத யோசிப்போம். ரெண்டாவது, இஎம்ஐயில் வாங்குறத நம்ம தவிர்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஜென்ரல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படின்றத சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நம்ம செலவு பண்ணணும். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சேலரி வந்த உடனே ஆல்ரெடி அது கொஞ்சம் இஎம்ஐக்கு போயிடும், பாக்கி என்னென்னலாம் இருக்கோ அதற்கும் நம்ம இந்த மாதம் ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சேவ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் ஸ்டெப் 2. நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு பிரின்சிபல் இருக்குது. இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. பட் எங்கேருந்தோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, 1/3 ஆஃப் அவர் சேலரி ஆர் 1/3 ஆஃப் அவர் மந்த்லி இன்கம்மை நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். தட் இஸ் 33.33%. ப்ராக்டிக்கலி இதெல்லாம் பாசிபிளா சூர்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நம்மளால் அதை எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி 10ல் ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்த வருஷம் நம்ம 33, அதாவது 1/3க்கு வர முடியும். கரெக்டாக? ஸோ நம்ம சேலரி வந்த உடனே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதை நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்மளோட இம்பல்சிவ் ஸ்பெண்டிங், நம்ம இருந்தால் நம்ம செலவு பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இதையும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவாங்க. இட் கேன் பி அ நகை சீட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டியாக இருக்கலாம். அந்த டேட் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் பார்க் ஆகிடும். ஸோ சேவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெண்டிங்கை குறைக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். 3வது ஸ்டெப் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிரி. அது என்னென்னா கிரெடிட் கார்டு அண்ட் கடன். ஸோ கிரெடிட் கார்டு அண்ட் கடன் இதை நம்மளால் எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஒரு ட்ராப்பில் மாற்றிடுவோம். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இதெல்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்லாம் நம்ம ஃபேமஸான கோட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது யாரோட கோட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ காம்பவுண்டிங்கை நம்ம பக்கம் இருக்கணுமா இல்லை பேங்க் பக்கம் இருக்கணுமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்கு எது தேவை, நமக்கு எது அனாவசியம், எது அத்தியாவசியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிக்காமல் இருக்கிறனால தான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு நிறைய இஎம்ஐ பில்ட் ஆகுது. இஎம்ஐயோட மினிமம் ரேட்டே இப்போ 12-14லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 12-14%க்கு மேலே இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இஎம்ஐ நம்ம கட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கடைசி வரைக்கும் பேங்க் எல்லாம் பணக்காரங்க ஆகிட்டே இருப்பாங்க, நம்மளால் ஆக முடியாது. ஸோ கூடுமான வரையில் கடனில் பொருள் வாங்குறது, இஎம்ஐயில் பொருள் வாங்குறத தவிர்த்துருங்க. அண்ட் முக்கியமாக கிரெடிட் கார்டு பில்ஸ். கிரெடிட் கார்டோட பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம மாதத்தோட ஸ்பெண்ட்ஸ் எல்லாம் அதை மெஷர் பண்ணி கரெக்டாக அதில் இருக்கிற ஆஃபர்ஸ், அதில் இருக்கிற கேஷ்பேக் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணோன்னா இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல்.
பட் ஆனால் அந்த மினிமம் டியூவை கட்டிகிட்டே வருவோம் இல்லையா, இந்த மாதம் பில் அமௌண்ட் என்னவோ அதை கட்டாமல் மினிமம் டியூன்னு ஒரு அமௌண்ட் கட்டுவோம். அதுக்கு 33% ஆர் 36% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் சார்ஜஸ் வரும். அது இல்லாமல் அதுக்கு ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் வேறு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாகி நம்ம மாட்டிக்குவோம். அதனால ஸ்டெப் நம்பர் 3 நம்மளோட கடனை குறைக்கிறது. ஸோ கடன் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது. இப்போ வீடெல்லாம் நம்ம வாங்குவோம், கடனில் வாங்குவோம், அது வந்து ஒரு எசென்ஷியல் நீடாக நம்ம கருதிக்கலாம். பட் மற்றதெல்லாம் நம்ம ஏன் கடனில் வாங்குறோன்றது நம்ம கண்டிப்பாக யோசித்து அதை மெஷர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ 1 செலவை கம்மி பண்ணுறோம், 2 சேவிங் சேர்த்துறோம், 3 கடனை கம்மி பண்ணுறோம் ஆர் கடன் வாங்குறதை தவிர்க்கிறோம், 4 இந்த 3 ஸ்டெப்ஸும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 4வது ஸ்டெப் என்ன, நமக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வரலாம். இப்போ கோவிட் டயத்தில் நிறைய பேருக்கு ஜாப் போச்சு, கோவிட் டயத்தில் நிறைய பிஸ்னஸஸ் மூட வேண்டியதாக இருந்துச்சு, நிறைய பிஸ்னஸை ரன் பண்ண முடியல. ஸோ லாட் ஆஃப் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு வரும்னு நமக்கு தெரியாது. ரிசெஷன் டைமில் நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆகும். ஸோ மினிமம் 6 மந்த், அதாவது ஸ்டெப் 1ல் நமக்கு எவ்வளோ செலவாகுது, அதில் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ண வேண்டான்றது ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். இந்நேரம் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதில் நமக்கு மேக்ஸிமம் இவ்வளோ வேணும், இது குறைவாக என்னால் முடியாது அப்படின்ற ஒரு அமௌண்ட், ஒரு மந்த்லி அமௌண்ட் நமக்கு ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அதில் ஒரு 6 மந்த்ஸுக்கு தேவையானது நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணணும். எப்போ அந்த 6 மந்த்ஸ் நமக்கு அந்த எமர்ஜென்சி சேவிங் இருக்கோ அப்போது அதை வந்து நம்ம செக்யூர்டாக ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் எமர்ஜென்சி சேவிங். எமர்ஜென்சி சேவிங்கில் ஒரு முக்கியமான பார்ட் என்ன நம்ம எல்லாரும் கன்சிடர் பண்ண மறந்துடுவோம் அப்படின்னா, நடுவில் நடக்கக்கூடிய அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ், அதாவது எதிர்பாராத விஷயங்கள். எதிர்பாராமல் நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வரலாம், எதிர்பாராத செலவுகள் வரலாம், வண்டிக்கு ஏதாவது டேமேஜஸ் வரலாம். இது எல்லாத்தையும் எது கவர் பண்ணுதுன்னா இன்சூரன்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராப்பர்லி இன்சூர்டாக இல்லாமல் இருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ இந்த மாதிரி எதிர்பாராத ஈவெண்ட் நடந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து தானே செலவு பண்ண வேண்டியது வருது. ஸோ அதுலேயும் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். இன்சூரன்ஸ் இஸ் அன் எசென்ஷியல் நீட். அது தாண்டி தான் நம்ம மற்றதெல்லாம் யோசிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா செலவையும் பண்ணிவிட்டு அப்புறம் பாக்கி ஏதாவது இருந்தால் இன்சூரன்ஸில் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். அதை தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரை தேடி போங்க. அண்ட் உங்களுக்கும் இன்சூரன்ஸ் பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 4, 6 மந்த்ஸ் உண்டான செலவுகளை எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். அண்ட் ப்ராப்பர்லி நம்ம இன்சூர்டாக இருக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் காசு இருக்கும். நல்ல டிசிப்ளின்டாக இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 5வது ஸ்டெப், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ரெடி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த 5வது ஸ்டெப்பில் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற மணியை வந்து நம்ம இந்த சேவ் பண்ணி வச்ச மணியை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப அடிக்டிவான ஒரு ப்ராசஸ். எப்படி நம்ம செலவு பண்ணுறதும் நமக்கு ஒரு அடிக்டிவாக இம்பல்சிவாக ஆகுதோ, ஒன்ஸ் நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது அப்பா இந்த அமௌண்ட் நம்மளாக சேவ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தியாக நம்ம வந்து சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங்கில் நம்ம மைண்டு நம்மளை அறியாமலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சேவ் பண்ண மணியை வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது. கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, எஃப்டிஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது. மெனி ஆப்ஷன்ஸ் இப்போ கரண்ட்லி அவைலபிள். நீங்கள் நெட்டில் தேடினாலே உங்களுக்கு வரும். அண்ட் நம்ம சேனல்லையும் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். எசென்ஷியலாக இருக்கிற இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா மினிமம் 12% நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது நம்ம சேர்த்து வைக்கிற காசை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 12% பெர் ஆனம் அப்படின்னு க்ரோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு எசென்ஷியல் நீட். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம ஸ்டெப் நம்பர் 5. ஸோ ஸ்டெப் நம்பர் 6 என்ன, நம்மளோட கடன். ஸ்டெப் நம்பர் 3ல் நம்ம கடனை குறைக்கிறது பற்றி பேசணும். ஆனால் எல்லா கடனையும் ஒரே நேரத்தில் அடைச்சிட முடியுமா, வீட்டு கடன் அடைச்சிட முடியுமா, முடியாது. ஸோ அந்த மாதிரியான எசென்ஷியல் கடன் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்மளோட அசெட்ஸ் என்ன, அதாவது நம்ம சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நம்மளோட அசெட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீட்டு கடன், இந்த மாதிரியான 2-3 இயர்ஸில் முடியாத சில கடன் இருக்கும், அது நம்மளோட லைபிலிட்டிஸ். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க காரு, டிவி எல்லாமே நம்மளோட அசெட்னு. கிடையாதுங்க. அது எல்லாமே டிப்ரிஷியேட்டிங்னாலே அது அசெட் கிடையாது, லைபிலிட்டி. அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே எதெல்லாம் காசை உள்ளே கொண்டு வருதோ அதெல்லாம் நமக்கு அசெட். நம்ம அக்கௌண்ட்லேருந்து எதெல்லாம் காசை வெளியே எடுத்துகிட்டு போதோ அதெல்லாம் லைபிலிட்டி. ஸோ இந்த ஸ்டெப் 6ல் நம்மளோட அசெட் என்ன, நம்மளோட லைபிலிட்டி என்ன, நம்மளோட அசெட் மைனஸ் நம்மளோட லைபிலிட்டி,
இது ரெண்டுத்தையும் ஒரு சிம்பிளாக சப்ட்ராக்ஷன் பண்ணோன்னா நம்மளோட நெட்வொர்த் அப்படின்னா என்னன்றது தெரியும். நிறைய பெரிய பணக்காரங்களோட நெட்வொர்த் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அம்பானியோட நெட்வொர்க் என்ன, அதானியோட நெட்வொர்க் என்ன, டாட்டாவோட நெட்வொர்த் என்ன, இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக நம்ம நெட்வொர்த் என்ன அப்படின்றத நம்ம என்னைக்காவது கால்குலேட் பண்ணியிருக்கோமா? பண்ணால் நம்மளோட நெட்வொர்த் நமக்கு தெரியும். டெய்லி அதை எழுதி நீங்கள் பார்க்க இது ஒரு நல்ல மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் டு இன்க்ரீஸ் அவர் ஓன் நெட்வொர்த். தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளை அறியாமலே நம்மளோட அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்மளை அறியாமலே நம்மளோட லைபிலிட்டிஸை டிக்ரீஸ் பண்ணுவோம். இதை வந்து ராபர்ட் கியோசாக்கி ரொம்ப சிறப்பாக அந்த புக்கில் சொல்லியிருப்பார். எந்த புக்னு உங்களுக்கே தெரியும், ரிச் டேட் புவர் டேட். கண்டிப்பாக இந்த புக் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புக். நிறைய ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்குது, நிறைய தமிழ்லேயே வந்துருச்சு இப்போது. ஸோ நீங்கள் அந்த புக்கோடதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஃபைனல் ஸ்டெப், எஸ் நீங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த ஸ்டெப் இஸ் தி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், ஸ்டெப் நம்பர் 7. நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் நம்மளோட செலவுகள் எல்லாம் நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேவையற்ற செலவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ தேவையான செலவுகள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். ஸோ அது 1 இயருக்கு உண்டான நம்மளோட செலவுகள் என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அமௌண்ட் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். நான் ஏன் இந்த அமௌண்ட் சொல்கிறேன் அப்படின்னா கேல்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் தான். ஸோ இப்போது பெர் இயர் எனக்கு வந்து ஒரு 10 lakhs செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 lakhs into 25, 10 lakhs into 25. ஸோ இந்த அமௌண்ட் நம்மளுக்கு, அதாவது 2.5 crores, இந்த அமௌண்ட் நம்ம இந்த 1 to 6 ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி 7th ஸ்டெப்பில் 2.5 crores நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னா ஐ எம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ. எப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ 2.5 lakhs, அதாவது கரண்ட்லி அது 2.5 இருக்க வேண்டாம், நான் கேல்குலேஷனுக்காக சொன்னேன் 10 lakhsன்னு. நீங்கள் உங்களோட செலவுகளை மெஷர் பண்ணி into 25 பண்ணுங்கள். அதாவது ஒரு வருஷத்தோட செலவுகள் into 25. அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு, ஆர் உங்களோட சேவிங்ஸில், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில், உங்களோட நெட்வொர்த்து நான் சொன்னேன் தெரியுமா, அந்த நெட்வொர்த்தில் வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ. அது ஏன்? ஸோ 4% ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட்லேருந்து நம்ம 12% அது வளரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ 4% நீங்கள் சேஃபாக வித்ட்ரா பண்ணலாம். ஸோ 4% சேஃபாக வித்ட்ரா பண்ணும்போது அந்த 4% வில் பி யுவர் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ். ஸோ நான் ஏன் இதை 4% சொல்கிறேன் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். இந்த வருஷம் எனக்கு வந்து 10 லட்ச ரூபாய் தேவைப்படலாம், அதே 10 லட்ச ரூபாய் அடுத்த வருஷம் தேவைப்படும், ஆர் அதுக்கு அடுத்த வருஷம், ஆர் ஒரு 5 வருஷம் கழிச்சு. செலவு எல்லா விலைவாசியும் ஏறிட்டு தானே இருக்குது. நம்மளோட செலவும் ஏறதான் போகுது, நம்மளோட வரவும் ஏறதான் போகுது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகணும் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து ஸ்டெப் நம்பர் 5ல் நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் நல்ல நல்ல அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணி 12% வர மாதிரி நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான 4% வித்ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாக்கி 8% நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஒரு விஷயம் இருக்கே சூர்யா, நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆமாம், ஆவரேஜாக 6 to 7% இன்ஃப்ளேஷன் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இட் இஸ் அ வெரி டிபேட்டபிள் சப்ஜெக்ட். 6 7 அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பொருளுக்கு பொருள் அது மாறும். பாலோட இன்ஃப்ளேஷன் ஒரு மாதிரி இருக்கும், பெட்ரோல் ஃபியூவலோட இன்ஃப்ளேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பொருளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சேர்த்து வச்ச, அதாவது 25 into our ஆனுவல் எக்ஸ்பென்ஸுன்ற அமௌண்ட்டை நம்ம சேர்த்துட்டோம், ஆர் நம்மளோட அசெட் அவ்வளோ வளர்ந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகி 4% மட்டும் வித்ட்ரா பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கி இருக்கிற ஃபண்ட் அது பாட்டுக்கு தன்னால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எவர் அவர் அசெட் வில் கீப் க்ரோயிங், அண்ட் ஃபார் எவர் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஏறுனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டே வந்துடும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நம்ம காசு நம்மளுக்காக சம்பாதிச்சா, அதாவது we are not working for money, money is working for us, இதை நம்மளால் பண்ண முடியும். ஸோ these are the 7 steps to become financially free. இந்த மாதிரி மோர் தென் ஃபினான்ஷியல் டிப்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய இந்த சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.